இருக்கிறீங்களா? ரைட். ஆனா சிலருடைய கவனம் இங்க இல்லையே. உற்சாகமா இருக்கிறீங்களா? நம்ம இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தலைப்பு மாபெரும் என்ன போட்டிருந்து? மாபெரும் சுகமளிக்கும் கூட்டம். சுகமளிக்கிற கூட்டம். என்ன கூட்டம்? அற்புத சுகமளிக்கிற கூட்டம். லேலூயா. நற்செய்தி கூட்டங்கள். சரி, நேத்தைய செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஏதாவது புதுசா கற்றுக்கொண்டீங்களா? ரைட். இன்னைக்கும் நான் உங்களோடு சிலுவை குறித்து தான் பேச விரும்புகிறேன். இந்த உலகத்துல தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு நிறைய உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசங்கள்லயே மேன்மையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்து அறிகிற அறிவு தான். லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை உங்களால் அனுபவிக்க முடியும். ரைட்டா? தேவன் சுகம், அற்புதம் இதெல்லாம் எதுல வச்சிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வார்த்தையில வச்சிருக்கிறார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். வார்த்தையை அனுப்பி என்ன செய்வாரு? ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன், கர்த்தரோடு நடக்கிறவன் ஒரு ஊர்ல இருந்தானா, அந்த ஊர்ல அவன் தான் வைத்தியன். இந்த ஊர்ல அவன் யாரு சொல்லுங்க? அந்த ஊர்ல அவன் யாரு? டாக்டர். நமக்கு வைத்தியன்னா ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? அந்த ஊர்ல அவர் தான் ஃபேமஸ் டாக்டர். அப்படி பார்த்தா நீங்களும் நானும் யாரு? டாக்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டாக்டர் நலமா அப்படின்னு கேளுங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? லூக்கா 4:23 எடுங்க பார்ப்போம். லூக்கா 4:23. இயேசு முதல்ல தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துல பண்ணின பிரசங்கம். இந்த வார்த்தையை தான் வச்சு பிரசங்கம் பண்ண. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, ஒரு டாக்டர் அவரே ஃபர்ஸ்ட் சுகமாக்கிக்கணும். மத்த ஆளுடைய சரீரத்துல செக் பண்ண கூடாது. முதல்ல அவரே என்ன செஞ்சுக்கணும்? சொல்லுங்க. அவர் சுகமாக்கிக்கணும். உங்களையும் என்னையும் கர்த்தர் டாக்டரா வச்சிருக்காருன்னா, உங்களையும் என்னையும் நீங்களே ஜெபம் பண்ணி என்ன செஞ்சுக்கணும்? இன்னொரு நபர் ஜெபம் பண்ணி நீங்கள் சுகம் பெறுகிறது இல்ல, நீங்களே ஜெபம் பண்ணி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படிதான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அதற்கான எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆனா நம்ம தான் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம என்ன செஞ்சிருக்கோம்? அடுத்த வீட்டு கிச்சனே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க டீ போட்டு தருவாங்களா, இவங்க காபி போட்டு தருவாங்களா, என் தலையில கையை வைப்பாங்களா, அது செய்வாங்களா, இது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி. லேலூயா. ஜெபிக்க வருவது தப்பு இல்ல, ஆனா ஜெபிக்க வர்ற ஆளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். நான் ஜெபித்தால் என் தேவன் எனக்கு சுகம் தருவார். லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா. ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது சிந்தனையில இருக்கணும். கர்த்தர் எனக்கு தரதுக்கு அவர் எப்பவும் எப்படிதான் இருக்கிறாரு? ரெடி, ஆயத்தமா இருக்கிறார். நான் கேட்ட உடனே பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். சுகத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு சரீரம், இன்னொன்னு ஆத்மாவில் சுகம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அம்மா பேர் இசக்கியம்மாள், எங்க அப்பா பேர் பன்னீர்செல்வம், என் பேர் இசக்கிதாஸ். ஒரு இந்து குடும்பத்தை பிறந்தவன். என்னுடைய 19 வயசு வரைக்கும் இந்து பேக்ரவுண்ட்ல நான் வளர்க்கப்பட்டேன். எங்க அப்பா இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு ஆளை கூட்டிட்டு போற குருசாமின்னு சொல்லுவாங்க, அவரு அந்த மாதிரியான ஒரு நபர். அப்படிப்பட்ட காலகட்டத்துல எங்க அம்மா என்னுடைய 19 வயசுல இறந்து போறாங்க. எனக்கு 2 தம்பி. எங்க அப்பாவுக்கு அப்பா, எங்க தாத்தா எங்க கூட இருக்கிறார். ஆரம்பத்துல இருந்தே இந்து பேக்ரவுண்ட்ல வளர்க்கப்பட்டேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வள்ளியூர்ல இருக்கிற தெப்ப குளத்துல குளிச்சுட்டு உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு அப்படியே சுத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ எங்க அம்மா இறந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள என் தம்பிக்கு உடம்பு முடியாம போகுது. நான் சொல்றது 2000 உள்ள சம்பவத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட 24 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ அவனுக்கு உடம்பு முடியாம போகுது. அவனுடைய சரீரத்தை பரிசோதனை பண்ண டாக்டர் சொல்றாங்க, இவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, இவன் நல்லதான் இருக்கிறான் அப்படின்றாங்க. அவனால சாப்பிட முடியாது, நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டு போறான். சட்டையை கலட்டினா எலும்பெல்லாம் எண்ணிடலாம், அப்படி இருக்கிறான். அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் செத்து போயிடுவேன், நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவனை பார்க்க வருகிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு மரணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவனை பார்க்க வருகிறது போல வந்து பார்க்க வருவாங்க. அவனுக்கு உடம்பு முடியாம போய் இருந்த சொத்துக்களை வித்தோம், வீட்டை வித்தோம், கடனை வாங்கினோம். மனைவி இறந்து அடுத்த 6 மாசத்துல பிள்ளையும் சாக போறான் அப்படின்னு ஒரு நடைப்பினமா எங்க அப்பா மாறிட்டார். அதனுடைய விளைவாய் அவர் ஒரு முடிவெடுத்தார், இவன் செத்துட்டான்னா நம்மளும் மருந்து குடிச்சு செத்துறோம், இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது, அந்த கடனை கட்ட முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார். ராத்திரியில ஒருவருக்கு தெரியாம ஒருவர் அழுது கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட அந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறேன்.
அப்போ 19 வயசு எனக்கு சாக விருப்பம் இல்லை. ஆனா எங்க அப்பா ரொம்ப பிடிவாதமான ஆளு, ஒண்ணு சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க எப்படி ஒரு கூட்டம் நடக்குன்னு சொல்லி நீங்க யார் மூலமா கேட்டு வந்தீங்களோ, எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு கூட்டம் நடக்குது, நீ அங்க போனா இயேசு உங்களை சுகமாக்குவாருன்னு. எங்க அப்பாட்ட கேட்கும் போது எங்க அப்பா சொன்னாரு, அப்படி சுகமாகி நம்ம உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இதுவரைக்கும் நம்ம வந்த பேக்ரவுண்ட் வேற, இனி அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டான்ட்டார். ஆனா எனக்கோ சாவதற்கு விருப்பம் இல்லாமல் எங்க அப்பாவுக்கு தெரியாம என் தம்பியை தூக்கி சைக்கிளை வச்சு 3 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் அந்த கிரவுண்ட்ல உட்கார்ந்து அந்த கூட்டத்தை கவனிக்க போனேன். 4 நாட்கள் நடைபெற்றது. 3 நாட்கள் நிறைய பேர் சுகமானாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒன்னும் புரியவும் இல்லை. என்னென்னவோ பேசுனாங்க, ஒண்ணுமே புரியல. ஆனா 4வது நாள் அன்னைக்கு விட்டா அடுத்து அந்த கூட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன அறியாமலே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபம்னா என்னன்னு தெரியல, நானா பேச ஆரம்பிச்சேன். ஆண்டவரே எப்படியாவது இவனை சுகமாக்கிருங்க, இல்லைன்னா நான் என்னை கொன்றுவாங்க, என்ன வேற வழி இல்லை, எனக்கு தேவை, நான் பிழைக்கணும். அந்த கூட்டம் கடைசி கூட்டத்துல தேவனுடைய கிருபையினால் அவனை கர்த்தர் சுகமாக்கினான். அல்லேலூயா. அவன் மேல அப்படி கையை வச்சிருக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு அவனுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் ஆச்சு. அப்பவே மேடையில இருந்த அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு அவனுக்கான காரியங்களை சொல்லி அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். அவனுக்கு சரீர சுகம், எனக்கு ஆவிக்குரிய சுகம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் யார் என்பதை கற்றுக்கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் அப்ப என்ன செய்யணும், எங்க போய் கத்துக்கிடணும் அப்படிங்கும் போது என்னை அறிமுகப்படுத்தினவங்க என் கையில பைபிளை கொடுத்தாங்க. இதை வாசி, இதுல இருந்து ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க அப்படின்னாங்க. நான் முதல்ல அப்படி திருப்பி பார்க்கும்போது ஃபுல்லா எழுத்தாதான் இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு, இதை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்ற நினைச்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் அந்த வேத வசனத்தின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். சரீர சுகத்தை பெற்றவன் இன்னும் இயேசுவிடம் வரல, இன்னும் குடிச்சிட்டு இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆத்ம சுகத்தை பெற்ற நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன். இன்னைக்கு தேவை சரீர சுகம் இல்ல, ஆத்ம சுகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆத்மா வாழணும். உங்க ஆத்மா வாழுகிறது போலதான் நீங்க எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதனால சரீர சுகத்தை நீங்க பெருசா தேடாதீங்க. ஆண்டவர் சொன்னார், 2 கண்ணு உள்ளவனா நரகத்துக்கு போறதை விட ஒத்த கண்ணனா நீ ஜீவனுக்குள்ள போறது உனக்கு நல்லது. உன் ஆத்மா பிழைக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை கவனமாய் கேட்டு இந்த இரவுல நீங்க கற்றுக்கொள்வீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு மருத்துவரா என்ன செய்வாரு, பயன்படுத்துவார். வேதத்துல 3 மருத்துவர்களை நம்ம பார்க்கிறோம். 3 டாக்டர்ஸ், 3 விதமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 மருத்துவர்களுடைய தன்மைகள் எழுதப்பட்டிருக்குது. ரைட்டா? வேகமா நான் உங்களுக்கு செய்திக்கு முன்னாடி நாமே பரிசோதனை பண்ணி கொள்வதற்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதல் டாக்டர் எடுங்க, யோபு புஸ்தகம் 13:4. முதல்ல நம்ம எப்படிப்பட்ட டாக்டர்னு பார்ப்போம். யோபுன்னு ஒரு புக் இருக்குது, கொஞ்சம் வேகமா ஃபர்ஸ்ட் டாக்டர் பைபிள் சொல்லுகிறது யூஸ்லெஸ் டாக்டர். அவர் எப்படிப்பட்ட டாக்டர்? ஆமா டாக்டர் தான், ஆனா அவரே என்ன செய்வாரு, டாக்டர் பார்வை நேரம் 9 to 1 மணி வரை. என்ன புரியலையோ? கண்ட்ராக்டருக்கு பார்வை நேரம் 9 மணில இருந்து 1 மணி வரை. டாக்டர்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, நோயாளியா இருந்துட்டு இருக்கிறாங்க. யூஸ்லெஸ் டாக்டர்ஸ். இன்னைக்கு இயேசு அறிந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டிய நாம் நம்முடைய வாழ்க்கையில இருளா இருப்போமானால் நாம் எப்படிப்பட்ட டாக்டர்? காரியத்திற்கு உதவாத டாக்டர்ஸ், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அவங்கள வச்சு தேவனால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா இவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்கள வைத்தியம். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய அடையாளங்கள் என்னன்னா, வியாதியஸ்தன் மேல கைய வச்சா அவன் என்ன செய்யணுமா சொல்லுங்க, சுகமாக்கணும். குறைஞ்சபட்சம் உங்களை நீங்களாவது என்ன செஞ்சுக்கணும், சுகமாக்கிக்கிடணும். அதுவும் முடியலன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காரியத்துக்கு உதவாத, நீ டாக்டர் தான், ஆனா ஒன்ன வச்சு ஒரு யூஸும் இல்லை. இது ஒரு மருத்துவர். இன்னொரு மருத்துவர் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் எடுங்க, 2ஆம் வசனம். அங்க ஒரு வைத்தியர் வருகிறார் பாருங்க. 50 தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன்னுடைய ஊழியக்காரராகிய வைத்தியக்காரர்கள் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா சுகந்த வர்க்கம் எடுக்கிறவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க?
சுகந்த வர்க்கம். வேதம் எதை சுகந்த வர்க்கம் என்று சொல்லுகிறது? அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இயேசுவினுடைய அந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் ஊழியக்காரராகிய வைத்தியர்கள். சிலருக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா சில டாக்டர் பேசுற பேச்சிலேயே ஒரு வியாதி 10 வியாதியா மாறிடும். சில டாக்டர் பேசுற பேச்சிலேயே வியாதியை நமக்கு காணாமலே போயிடும். இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா? நான் சொல்ல புரியுதா? அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய நர்சுமார் பேசுற பேச்சிலேயே இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இப்படியே போய் சேர்றது நல்லதுடா அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடும். இங்க யாராவது நர்ஸ் இருக்கிறீங்களா? கோச்சுக்கிடாதீங்க, நான் யதார்த்தத்தை பேசுறேன். ஏன்னா புறம் முடிஞ்சோன்னா அதை எப்படி பாஸ்டர் நீங்க திருநெல்வேலியில இருந்து பஸ் ஏறி வந்து என்னை திட்ட வந்துட்டீங்கன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. லேலுயா. சுகந்த வர்க்கம் எடுக்கிறவர்கள், சுகந்த வர்க்கம் இடதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அசுத்தத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனார், அவரை கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. அந்த டாக்டர் மேல தையலை போட்டார். தையலை போட்டு 2 நாள்ல கால் பயங்கரமா வீங்கிருச்சு. பயங்கரமான பேட் ஸ்மெல். என்ன அப்படின்னு பார்த்தா கால் வீங்கிட்டே போது அந்த ஆளுக்கு புரிஞ்சிருச்சு, இங்க இருந்தோம்னா நம்ம காலை எடுக்கத்தான் செய்யணும். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போய் வேற ஒரு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துட்டார். அந்த டாக்டர் சொன்னாரு, இந்த ஒன்னும் செய்ய முடியாது, மறுபடியும் கெட்ட உழைக்கணும், உழைச்சி உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். உழைச்சா ஆக்சிடென்ட் ஆன ரோட்ல இருந்த மண்ணு கல்லெல்லாம் கிளீன் பண்ணாம அப்படியே வச்சு என்ன செஞ்சுட்டாரு, தச்சிட்டார். நிறைய பேர் பாவத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் பிரசங்கிக்காமல் வெறும் சுகத்தை மட்டுமே பேசுறாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே மேல வச்சு தைக்கிறாங்க. அது நாற்றம் எடுத்த வாழ்க்கை, வேதனை மேல வேதனை, பிரச்சனை மேல பிரச்சனை. ஆனால் சுகமளிக்கு அந்த அந்த பரிமள தைலம், சுகந்த வாசனை பூசுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அதை கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கு மேல மருந்து வச்சு நினைச்சுவாங்க, கட்டுவாங்க. 3ஆவதா வேதம் இன்னொரு வைத்தியரை சொல்லுகிறது. கொலோசியர் புஸ்தகம் எடுங்க, 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்கா, தேவனுக்கு பிரியமான வைத்தியனாகிய லூக்கா தான் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறவன். லூக்கா புஸ்தகமும் அப்போஸ்தலர் புஸ்தகமும் அந்த தேவ மனுஷன் எழுதினதுதான் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. லேலோயா. ஒருவன் காரியத்துக்கு உதவாதவன், அவன் தனக்கே பாரம். இன்னொரு மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் சுகந்த வர்க்கம் எடுக்கிறவன், அந்த அசுத்தத்தை நீக்கி அதை கிளீன் பண்ணக்கூடியவன். இன்னொரு மனுஷன் பாத்தீங்கன்னா தான் சுகமானது மட்டுமல்ல, அநேக ஜனங்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான், பிரயோஜனமா இருக்கான். இந்த 3 வைத்தியர்ல நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க தான் என்ன செஞ்சுக்கணும், சொல்லுங்க. நீங்க எப்படி, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, எந்த வைத்தியர் மாதிரி இருக்க போறீங்க நீங்க? லூக்கா மாதிரி. லேலுயா. நான் ரட்சிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, என் வீட்டுல இருக்கிற ஆள் மத்தவங்களுக்கு என்ன செய்யணும், ரட்சிப்பை சொல்லணும். லேலுயா. ரைட். நம்மளுடைய அந்த வசனத்துக்கு நேரா இப்போ மறுபடியும் எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 53. இல்ல ஏசாயா 53:11. லூக்கா விட்டு வெளியில வந்துருங்க. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை பாடுகள் மூலமாய் உங்களை என்னையும் கர்த்தர் பெற்றெடுத்தார். நீங்களும் நானும் எங்கே பெற்றெடுக்கப்பட்டோம்னா கல்வாரி சிலுவையில் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். லேலுயா. ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது வலியோடும் இரத்தத்தோடும் வேதனையோடும் பெற்றெடுக்கிறது போல சிலுவையில் அவர் நம்மை பெற்றெடுத்தார். 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அவர் மூலமாய் பிறக்க போகிற சந்ததி எல்லாம் தேவன் அவருக்கு காண்பித்தாராம். லேலுயா. நிறைய தாய்மார் இருக்கிறீங்க இல்லையா, உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய வலி வேதனை எதுன்னு கேட்டா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்மார் அனுபவிக்கிற வழிதான். அது முதல்ல ஒரு குழந்தைய பிரசவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வலி தாங்க முடியாம அந்த அம்மா மாதிரிலாம் சில அம்மா சொல்லுவாங்க, இவ்வளவு வலியோட அந்த பிள்ளை பெக்கிறதுக்கு என் ஜீவன் இப்ப போயிட்டா பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, நினைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தையை பெற்று எடுத்து அந்த பிள்ளையோட முகத்தை கொண்டு போய் காமிச்சா அந்த அம்மாவுக்கு தான் பட்ட வழியெல்லாம் என்ன செஞ்சிடும், சொல்லுங்க, மறந்து போயிரும். இந்த பிள்ளைக்காக நான் வாழணும்,
இந்த பிள்ளைக்காக நான் பிழைச்சு வரணும் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த பிள்ளைக்காக நான் வாழணும். அதுக்கப்புறம் அந்த அம்மா வாழ்றது யாருக்காகனா அந்த பிள்ளைக்காக. அதே தான் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பலிகளையாய் நிறைவேற்றிட்டே வந்தார். அதுல 5வது பலி, கடைசி பலி, அவருடைய குற்ற நிவாரண பலி. மனிதன் செய்த குற்றங்களுக்கு பதிலாய் அவர் தன்னையே சிலுவையில பலியாய் கொடுக்கும் பொழுது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் தூக்கி அவருடைய பாதத்தில் அவருடைய சிரசின் மேல வச்சாங்க. சூரியன் அந்தகாரப்பட்டது, முழு உலகமும் இருள் அடைந்திருது. அந்த இருள் அடையும் பொழுது அவர் வேதனை தாங்க முடியாம சிலுவையில கதறார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாமல் வாழுகிற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவரு அப்படி எப்படி சொல்றாருன்னா, என் பிதாவே, என் பிதா அப்படியே சொன்னாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தை உச்சரிச்சிருக்கவே மாட்டார். நான் சொல்ல புரியுதா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உறவுகள் அடிப்படையில வரும்போது தகப்பன் என்றும் பிதாவே என்றும் சொல்லுகிறவர், பாவம் அவர் மேல வந்த உடனே இப்ப அப்பான்னு கூப்பிட முடியல, என்னன்னு சொல்றாரு? ஏன்னா உலகத்துல இயேசு அறியாதவன் அப்படிதான் கூப்பிட்டு இருக்கிறான். அவர் கதறுகிறார், இந்த பாடுகளை என்னால தாங்க முடியலன்னு கதறுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவர் மூலமாய் பிறக்க போகிற சந்ததி ஆகிய உங்களையும் என்னையும் இனி பிறக்க போகிற பிள்ளைங்க, நமக்கு முன்னாடி பிறந்த எல்லாருடைய முகத்தையும் அப்படியே கொண்டுட்டு போய் அப்படியே கண் முன்னாடி காமிச்சாரு பாருங்க. ஒவ்வொரு முகத்தையா பார்க்க 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 அவருக்குள்ள தான் மறிக்கணும்ன்ற அந்த எண்ணம், ஏன்னா மீதி 3 வார்த்தை பேசணும், அந்த எண்ணம் மாறி அதுக்கப்புறம் தான் அவர் எந்திரிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? பேச ஆரம்பித்தார். லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படி அந்த பிள்ளைய மடியில வச்சிருக்கும் போது, குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து தாய் தன் மடியில அந்த பிள்ளைய வச்சிருக்கும் போது, எந்த தாயும் இந்த பிள்ளை கடங்காரன் ஆயிரும், இந்த பிள்ளை உருப்படாம போயிரும், இந்த பிள்ளை குடிகாரன் ஆயிரும், இந்த பிள்ளை கவனிக்காம போகும் நினைக்க மாட்டாங்க. என் பிள்ளை வளரும், என் பிள்ளை வளர்ந்து என்னை பாதுகாக்கும், இந்த பிள்ளைய நான் நல்லா படிக்க வைப்பேன், இப்படி விசுவாசிப்பீங்கல்ல. அந்த விசுவாசம் தான் பரலோகம் நம்ம மேல வைக்குது. எத்தனை பிள்ளைங்க என்னை விட்டு போனாலும் என் பிள்ளை என்னை விட்டு போகாது. இதுவரைக்கும் போயிருந்தாலும் இந்த வருஷம் நான் வார்த்தை அனுப்புறேன், அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு என் பிள்ளை என் கூடவே நிற்கும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் பிள்ளை எனக்காக வாழும்னு சொல்லி பரலோகம் நம்புது. அதைத்தான் நம்ம வாசிச்சோம். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவங்க எப்படி இருப்பாராம்? சில பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல அந்த தாய்ப்பால் குடிச்சு அந்த பிள்ளை தூங்கும் போது பார்த்திருக்கீங்களா? எத்தனை அம்மாமார் பார்த்திருக்கேன், அந்த பிள்ளை தூங்கும் போது அதுவா முகம் ஒரு மாதிரியா போகும். பார்த்திருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரி பார்த்தது இல்லையா? அதை பார்க்கும் போது அம்மாமாருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதேதான், நீங்க பூமியில நல்லா வாழ்றத பார்க்கறதுதான் அவருக்கு சந்தோஷம். லேலூயா. நீங்க நல்லா வாழ்றத பார்க்கறது அவருக்கு சந்தோஷம். நீங்கள் வேதனையோடு வாழ்வது அவருக்கு சந்தோஷம் அல்ல, நீங்கள் துக்கத்தோடு வாழ்வது அவருக்கு சந்தோஷம் அல்ல. காரணம் என்னன்னா, நீங்க ஏன் துக்கப்படணும் அப்படின்னாச்சுன்னா, அவர் யார் என்பதை நம்ம சரியா என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் என்ன செஞ்சாராம்? பார்த்தாராம். பார்த்து திருப்தியான ஒரு வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கணும்னு அவர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். நான் உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை இந்த ராத்திரி பேசுறேன். நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு 3 காரியம். ஒண்ணு என்னன்னா, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. ஒண்ணு என்ன இல்ல, நான் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷமா தான் வாரேன், கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷமா தான் வாரேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாஸ்டர் அப்படியே இதெல்லாம் என்ன செஞ்சிருது? ஆமா, 2 in 1 டேப் ரெக்கார்டர் மாதிரி, ஒன்ன போட்டா ரேடியா, ஒன்ன போட்டா அந்த டேப்பு படிக்கிறது போல இங்க வந்தா ஒரு வாழ்க்கை வந்துருது, அங்க போனா இன்னொரு வாழ்க்கை வந்துருது. பாஸ்டர் சமாதானமாவே இருக்க முடியல. இப்படியே கூட்டத்திலே உட்கார்ந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்ல ஆராதனையில அப்படியே என்ன செஞ்சிடலாம், இருந்துடலாம். இங்க வரும்பொழுது நல்ல காத்தடைச்ச பலூன் போல மாறி அப்படி போறாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தவளை இருக்குல்ல, தவளை கொஞ்சம் புஷ்டி ஆனோன்னா நடு ரோட்ல போய் நிற்கும், அப்படி நின்றுகிட்டு ஹே அப்படிங்கும். ஒரு லாரி வந்தாலும் சப்பு நம்பிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இங்க இருந்து ஒரு பிரசங்கம் நல்ல ஒரு வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போன உடனே அங்க ஒரு ஆள் இருப்பாரு, குண்டு சேர்த்து ஒரே குத்து, முடிஞ்சு போச்சு கதை. சமாதானம் இல்லாத வாழ்க்கை. லேலூயா. சமாதானத்திற்காக மனுஷன் என்னென்னவோ பண்றான். எவ்வளவு கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் மனிதன் காசு கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி பண்ணுகிறான். தேவன் மனுஷனை படைக்கும் பொழுதே இருதயத்துல ஒரு வெற்றிடத்தை வச்சிருக்கிறார்.
அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆனால் மனிதன் நிறைய காரியங்களில் நிரப்புவதற்கு பிரயாசப்படுகிறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு சமாதானம் எப்படி வரும்? அவருடைய ஆத்தும வருத்தம். அந்த வசனத்தை வாசிப்போம், இன்னொரு முறை கூட வாசிங்க. பலனை கண்டு. ஆத்துமா அப்படின்னா அதுல 3 காரியங்கள் வருது. அதாவது மனுஷனை கத்தர் ஆவி, ஆத்துமா, சரீரம்னு படைச்சாரு. அந்த ஆத்துமாக்குள்ள மட்டுமே 3 காரியம் இருக்குது. ஒன்னு சிந்தை, சித்தம், விருப்பம். சிந்தை, சிந்தை, சித்தம், விருப்பம் அல்லது உணர்ச்சிகள். ரைட்டா? இந்த 3 அந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்குது. இயேசு இந்த 3ஐயும் சிலுவையில நமக்காக என்ன செஞ்சாரு? கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஆத்துமா அப்படின்னா என்ன, அதுக்குள்ள அந்த அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. லேவியராகமம் 17:11. மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டு ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இயேசு எப்படி தன்னுடைய ஆத்துமாவை சிலுவையில் கொடுத்தார் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தை நமக்காக என்ன செஞ்சாராம்? கொடுத்தார். அந்த இரத்தத்தை கொடுத்ததுனால அந்த இரத்தத்தின் மூலம் தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. திருச்சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் இப்படி எழுதுகிறார். அதை எப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது கொலோசியர் 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை என்ன செஞ்சாராம்? கிரியேட்டிவ் சமாதானத்தை உண்டாக்குகிறார். சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யுது? எப்படி சமாதானம் உண்டாகும்? இங்க பாருங்க, கேசரி செய்வது எப்படி? சொல்லுங்க. கேசரி செய்வது எப்படி? சொல்லுங்க. எப்படி கேசரி செய்யறது? அடுப்புல வச்சு. யார் சொன்னது யூடியூப்னு? கேசரி கிண்டது கூட யூடியூப்பை பார்த்தா கிண்டுவீங்களா? முதல்ல தண்ணி சுட வைக்கணும். சும்மா சொல்லுங்க. தண்ணி சுட வைக்கணும், ரவையை வறுத்தெடுக்கணும். அதாவது என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்தெடுத்துக்கணும். சாப்பிடுற மேட்டருக்கு இவ்வளவு வேகமா சொல்றீங்களே. சமாதானம் எப்படி வரும்? ரத்தத்தை சிந்தினா வரும்ட்டாரு, அது அதோட நிப்பாட்டல. பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு. சமாதானம் எப்படி வரும்? எப்படி வரும்? நான் ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு வேதத்துல இருக்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு நான் ஒரு சின்ன டெமோ, நீங்க லைஃப்ல மறக்கவே கூடாது இந்த விஷயத்த. எப்படி சமாதானம் வரும் அப்படின்றத. ரைட்டா? யாராவது ஒரு சின்ன தம்பி வரலாமா? முன்னாடி வாங்க தம்பி. யாராவது ஒரு ஆள் வாங்க. அடுத்த ஊழியக்காரர் இப்ப வர்றவங்க. அடுத்த ஊழியக்காரர் நல்லா பாத்துக்கோங்க. இயேசுக்கு முதல் வருகைக்கு முன்னாடி ஒரு யோவான் ஸ்நானகன் வந்தது போல, அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஒரு யோவான் ஸ்நானகனாய் கர்த்தர் மகனை பயன்படுத்தட்டும். ரைட்? இப்படி கவனிங்க. மனுஷனுக்கு சமாதானம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த பலிகளை எழுதி வைக்கும் போது வேதத்துல எழுதி வச்சார். அதுல 3வது பலி சமாதான பலி. 3வது பலி என்னது? யாராவது கத்தோலிக்க பைபிள் வச்சிருக்கிறீங்கன்னா அதுல நல் உறவு பலின்னு போட்டு. யாராவது வச்சிருக்கிறீங்களா? கத்தோலிக்க பைபிள் வச்சிருக்கீங்களா? வீட்டுல இருக்கா? சரி. ஏன்னா அதுல நல்ல தெளிவா போட்டிருக்காங்க, அதுக்காக தான் கேட்டேன். அதுல என்னன்னா நல் உறவு பலி. சமாதான பலினா தேவனோடு நல் உறவு, மனுஷனோடும் நல் உறவு. அதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் போட்டிருக்கிறார். ரைட்டா? நீங்க லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதை வாசிக்க வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுக்காக அதை என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த நல்லுறவு பலிக்கு என்ன செய்யணும்? இப்ப இவருக்கு திடீர்னு இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லாம போயிருது. யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது. சில நேரங்கள்ல கணவனை பார்த்தா என்ன வந்துருது? இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது, சரியா? சர்ச்சுக்கு போன உடனே அங்க இருக்கிற மத்த பிரதர்லாம் பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், போயும் ரைட்டா? அப்போ ஒரு எரிச்சல் வருது. ஏன்னா இந்த மனுஷன் சரியா ஜோமனே வரமாட்டான், சரியா எதுக்கு வர. அப்போ எரிச்சல் வந்தாலே சமாதானம் போயிருச்சு. இப்ப தேவனோட சமாதானம் ஆகணும்.
மனுஷனோடு சமாதானம் எப்படி ஆகுறது? அப்ப இவர் இப்படி வர்றாருன்னா இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் போய் மாடு பலி செலுத்துறா இருந்தா ஒரு மாடு, ஆணோ பெண்ணோ ஏதாவது ஒண்ணு, இல்ல ஆடு பலி செலுத்துறா இருந்தா எதுனாலும் பரவாயில்ல, இவர் ஒன்னு எடுத்துட்டு வரணும். இப்படி எடுத்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரன்னு வச்சுக்கோங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் உட்கார்ந்து இருக்கிற இடம். இப்ப இது அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தனா இது ஒரு பலிபீடம்னு வச்சுக்கிடும். இது இந்த மனுஷன் இங்க நிக்கிறான். இப்ப நான் ஒரு ஆசாரியன், நல்லா ரைட்டா, இதை நல்லா வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு சமாதானம் பண்ணணும். இப்ப இவர் நிக்கிறார், நான் சமாதானம் பண்ணணும் பாஸ்டர், எனக்கு மனசுக்குள்ள சமாதானமே இல்லை, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறேன், என்னால சந்தோஷமா ஜோம் பண்ண முடியல அப்படின்னு. அப்ப நான் என்ன செய்யணும்னா அந்த ஆட்டை வாங்கணும். இவர் அந்த ஆட்டு மேல என்ன செய்வாரு, தலையில கைய வைக்கணும். ரைட்டா, கைய வச்சு, ஏன்னா ஆண்டவர் சொன்ன மெத்தட் அது, கைய வச்சிடணும். இப்ப என்னன்னா அந்த ஆடை கொண்டுட்டு போய் உரிச்சு அதுல இருந்து 3 பொருள் தான் எடுக்கணுமா. என்ன எடுக்கணும்? ஆமா, ஒண்ணு குடல், ஒன்னு இன்னொன்னு கல்லீரல், இன்னொன்னு மூணாவது சிறுநீரகம் கிட்னி, மூணாவது என்னது கிட்னி. ஆனா தமிழ் பைபிள்ல வேற மாதிரி எழுதியிருக்காங்க, பொதுமொழி பெயர்ப்புலையும் ஆங்கிலத்திலையும் கிட்னின்னு எழுதியிருக்காங்க. கல்லீரல், அந்த மன்னிக்கும் சிறுநீரகம். இந்த மூன்றை சுற்றி இருக்கிற கொழுப்பையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், எடுத்துட்டு கொடுக்கணும். இவர் இப்ப கொடுப்பார், இங்க வாங்க, இவர் இப்ப கொடுப்பார். இப்ப நான் ஆசாரியன், ரைட்டா, இந்த 3 கொண்டு வந்துடுவார். இப்ப இவருக்காக நான் சமாதான பலி செலுத்தணும். ரைட்டா, எப்படி செலுத்தணும்? வாசிங்க, ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 34. சமாதான பலி செலுத்தணும்னா அவன் என்ன பண்ணணும்னு அங்க போட்டிருக்கு. வாசிங்க பாப்பா. சமாதான பலிகளில் சமாதான பலி செலுத்தணும்னா, அதாவது குடலு, சிறுநீரகம், கிட்னி, இந்த 3ஐயும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா சமாதான பலி செலுத்துகிற ஆசாரியன் என்ன செய்வார்னா, அந்த பலியை கையில் எடுப்பார். கையில் எடுத்து இவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல என்ன எப்படி போடுறது, அசைவாட்டணும். அடுத்து அப்போதும் போதும். அதாவது என்னன்னா சமாதான பலிக்கு இதுதான், அது வேற ஒரு சிலது சேர்த்து போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா என்ன கவனிங்க. இப்ப குடல் எடுத்தாச்சு, ரைட்டா. ஆட்டு குடலை இப்படி கையில் எடுக்கிறேன். ஆட்டு குடல் எப்படி இருக்கும் கையில் எடுக்கிறதுக்கு? சொல்லுங்க, ஒரு ஆட்டு குடலை எடுத்தா எடுக்கிற மாதிரியா இருக்கும்? ஆட்டு குடலை எடுத்து தம் பேர் என்னமா, ஜோஸுக்காக இந்த குடலை எடுத்து நான் ஏறெடுத்து படைக்கிறேன், நான் அசைவாட்டி படைக்கிறேன். இந்த சிம்பிள் உங்களுக்கு எதை காட்டுகிறது? நான் ஏறெடுத்து படைக்கிறேன், நான் அசைவாட்டி படைக்கிறேன், எதை காட்டுது? இப்ப பரலோக பிதா அங்க இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பிதா தேவாலயத்துல இருக்கிறார். அவர் பார்க்கும்போது ஜோசப் பார்க்க மாட்டாரு, ஆசாரியன் கையில வச்சிருக்காருல அந்த குடலு, இதை எடுத்து இப்படி ஏறெடுத்து இப்படி அசைவாட்டி படைக்கும் போது அவர் அங்கிருந்து பார்க்கும் போது சிலுவையை தான் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. சிலுவைக்கு பின்னாடி இவன் நிக்கிறதுனால இவன் கருப்பா சோப்பா நல்லவனா கெட்டவனான்னு அவர் பார்க்கவே இல்லை. இந்த சிலுவையை மட்டும்தான் அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. சிலுவைக்கு பின்னாடி எவன் நின்னாலும் சரி அவனுக்கு சமாதானத்தை என்ன செஞ்சிருந்தாரு, கொடுத்துருந்தாரு. லேலுயா. அப்ப நீங்க உங்களுக்கு நன்றி தம்பி. அப்ப உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்க எப்பவுமே சிலுவையில் இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு இல்லையா, அந்த ரத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல போய் என்ன செய்யணும், பேசணும். அந்த ரத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும், பேசணும். ரத்தத்தை உயர்த்தணும். ரத்தத்தை அவர் சிந்தன, அந்த ரத்தத்தை உயர்த்தி பேசினா மட்டும்தான், சிலுவையை பார்த்து தான் உங்களுக்கு சமாதானமே தவிர உங்களை பார்த்து என்ன இல்லை. சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், நான் காலையில எந்திரிச்சோன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பக்காவா போய் நின்றுவேன், கர்த்தர் என்னை பார்த்தோன்னு மிரண்டுவார். உங்க பாஸ்வேர்னா மிரளுவாரு, ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. என்ன பாக்குறீங்க? இல்லையோ, அப்படி இல்லையோ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமாதானம் இதுதான் மெத்தட். இந்த மெத்தடே இல்லாமல் வேறு மெத்தடே இல்ல. சிலுவையை மட்டும்தான் நீங்க உயர்த்தி ஆகணும். அதனாலதான் கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனைனா நீங்க சிலுவையை உயர்த்த பழகிக்கிடணும். கர்த்தர் அதுதான் அந்த 3 பொருளை எடுக்க சொன்னார். ஒன்னு குடலு, இன்னொன்னு கல்லீரல், இன்னொன்னு. ஏன் எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கும்போது இந்த 3 மட்டும் எடுக்க சொல்றாருன்னா, மனுஷன் சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு வயிற்றுக்குள்ள போய் ரத்தமா மாறணும்னா முதல்ல குடல் வேணும். டாக்டர் சொல்றாருல, மாதுளம் பழம் சாப்பிடுங்க ரத்தம் ஊறுன்றார். மாதுளம் பழத்துல ரத்தமா இருக்குது?
அது என்னன்னா உள்ள நீங்க சாப்பிட்ட உடனே குடலுக்குள்ள போய் குடல் உறிஞ்சிகள் அதை என்ன செய்யுது, உறிஞ்சி கல்லீரலுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கல்லீரல் ரத்தத்தை உற்பத்தி பண்ணும். அந்த ரத்தத்துல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதை சுத்திகரிக்க வேண்டியது கிட்னி. இந்த 3 இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் நல்லா ஓடும். இந்த 3 கம்ப்ளைண்ட் ஆயிருச்சுன்னா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யாது, கிட்னி ஆஃப் ஆயிருச்சுன்னா அந்த மனுஷன் பிழைக்கிறது கஷ்டம். கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மனுஷன் பிழைக்கிறது கஷ்டம். குடல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மனுஷன் பிழைக்கிறது, ஏன்னா அதுக்குள்ளதான் ரத்தம். நீங்க எது சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள போய் இந்த 3 கரெக்டா நடக்கணும். தேவன் இதை படைத்து வைத்திருந்தார். அதனால என்ன பண்ணார்னா இந்த 3 என்ன செஞ்சாரு, இப்படி பண்ணார். அல்லேலூயா. எபிரேயத்துல இன்னும் இதுக்கு நல்ல தெளிவான விளக்கம் போட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா அதுக்கு பயன்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தைக்கு குடல், அதாவது சரீர உறுப்புன்னு பார்த்தா குடல், ஆனா அதே நேரம் இன்னொரு அர்த்தமும் இருக்கும். ஒண்ணுக்கு பேரு சிந்தை, ஒண்ணுக்கு பேரு சித்தம், இன்னொன்னுக்கு பேரு உணர்ச்சி அல்லது விருப்பம். அல்லேலூயா. நமக்கு பதிலாய் அவருடைய உணர்ச்சியும் விருப்பமும் சிலுவையில் சாகடிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னார். ஆனா நீங்கச்சா சொல்லுங்க, நீங்கச்சா? அதாவது மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்னாடி சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல, எப்படி ஒரு ஆடை வளர்க்கிறவன் கொண்டு போய் கொல்ல போறான்னு தெரிஞ்சும் அந்த ஆடு தலை சாய்ந்து பின்னாடியே போச்சோ, பிதா இந்த பூமிக்கு என்னை அனுப்பினதே இவ்வளவும் அனுபவிக்கத்தானு தெரிஞ்சிருந்தோம் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே உங்க மேல என் மேல வச்ச அன்பினால அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் வேணும்னா ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வீட்டுக்காரர்கிட்ட போய், நான் எப்படி தெரியுமா உனக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தனாக்கும், உனக்காக எங்க அம்மாட்ட பேசணும்னாக்கும், உனக்காக அப்படி செஞ்சனாக்கும் இப்படி செஞ்சனாக்கும். அவர் சொல்ல, உன் கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல போ அப்படின்ட்டு. என்ன சரியா இல்லையா? சரிதான், உண்மைதானே? சமாதானம் உங்களுக்கு வேணும்னா இது ஒண்ணுதான் வழி. இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் எதை உயர்த்த வேண்டுமோ அதை உயர்த்தல. நீங்க அவர்கிட்ட போய் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த மனுஷன் திட்டுறான் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, அவர் கேட்காத மாதிரி இருப்பார். ஏன்னா அவரு தான் எழுதி கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்கள் அதை என்ன நினைச்சாங்கன்னா, இது நமக்கு கிடையாது, இது பெந்தேகோஸ் பாஸ்டருக்கு, இது நமக்கு கிடையாது. இதெல்லாம் யாருக்கு? பெந்தேகோஸ் பாஸ்டருக்கு. அவர் படிச்சுக்கிட்டோம், நமக்கு தேவையில்லை. ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுவது வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என் வாழ்க்கையில எனக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தார். நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, காலையில எழுந்த உடனே இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துங்க. பரலோக பிதா அந்த ரத்தத்தை பார்த்து உங்களுக்கு என்ன செய்வாரு? சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் வாழ்க்கையில வாங்க முடியாத ஒன்று ஆண்டவர் இலவசமா அதை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் அது இலவசமா வர்றதுனால பிடிக்க மாட்டேங்குது போல இருக்கு. எதுவுமே காசு கொடுத்தா என்ன செய்யுது சொல்லுங்க? முத்தத்துல இருக்கு சர்ச்சு. எத்தனை பேர் இங்க சர்ச்சுக்கு வர்றீங்க? வேற சர்ச்சுக்கு போறவங்களை விட்டுருங்க, வேற சபைக்கு போகாதவங்க வீட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா சபைக்கு போங்க. ரைட்டா? சபைக்கு போகாம சமாதானத்தை உங்களால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, சபைக்கு போகாம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு இடத்துல நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சபை அல்லது ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி இருக்கிறாங்கன்னா அவங்க தான் டாக்டர். அவங்க தான் யாரு? உங்க ஊருக்கான டாக்டர். அவர் டாக்டரை பயன்படுத்த வேண்டியது நோயாளிகளுடைய கடமை. ரைட்டா? அப்படியெல்லாம் முடியாது. ஆதி காலத்தை மாதிரி அவரு வேணா வீடு வீடா வந்து ஊசி போடட்டும். இன்னைக்கு நிறைய போலி டாக்டர் பெருகிட்டாங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஆமாவா இல்லையா? நிறைய போலி டாக்டர்கள் அலையிறாங்க. காலம் அப்படிப்பட்ட காலம், ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவர் சொன்ன மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது பிதாவினிடத்திலிருந்து வந்த ஆவி கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்டவரை பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை அதிகமாய் விரும்புங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இரண்டாவது எபிரேயர் 10:20 வாசிங்க. எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே
நமக்கு தைரியம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு தந்திருக்கிற இரண்டாவது விஷயம் என்னன்னா, தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்வதற்கு தைரியம் தேவை. சிலருக்கெல்லாம் ஒரு சின்ன பருவ தான் இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா அந்த பருவ சரியா போயிடும். ஆனா கண்ணாடி முன்னாடி போய் நின்று, ஐயோ இந்த பருவ என்னவா இருக்கும், இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ சொல்லி 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 கடைசியில என்ன செஞ்சிடும், அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா கேன்சர் அளவுக்கு யோசிச்சிருவாங்க. இவங்க யோசிக்கிறாங்கல்ல, இப்படி யோசிக்கிறாங்களே. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் விரும்பின காரியம் அவனுக்கு. சொல்லுங்க, நீங்க நீதிமானா இல்லையா சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கிடலையோ, பரலோகம் உங்களை நீதிமானா தான் பாக்குது. அவர் உங்களை அப்படிதான் டிக்ளேர் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க, மேகமூட்டமா இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க இன்னும் மணி 5 கூட ஆகல போல இருக்க, மேகமூட்டமா இருக்குன்னு. கடிகாரம் 8 மணியே காட்டுது. எது உண்மை சொல்லுங்க? எது உண்மை? கடிகாரம் காட்டுறது உண்மையா, உங்க கண்ணு பாக்குறது உண்மையா? எது உண்மை? கடிகாரம் சொல்றதா உண்மை. இது கடிகாரங்க, காலத்தை காட்டும் கண்ணாடி. இது சொல்லுது நீங்க நீதிமான் சொல்லி. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கிடாமல் போனாலும் சரி, நீங்க சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, புருஷன் கூட பொண்ணு மக சண்டை போட்டு வந்துட்டானா அப்ப டைவர்ஸ் ஆயிருமோ, அடுத்த சிந்தனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கே உட்காந்து யோசிக்க. நடக்காத ஒன்றை நடக்கிறது போல மண்டையில ஒரு ஆபீஸை ஓபன் பண்ணி வச்சு இவங்களா யோசிக்கிறது, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ. ஆண்டவருடைய ரத்தம் இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு தைரியம் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள அந்த தைரியமே கிடையாது. எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கிடையாது. காலங்கள் மிக மிக மோசமாய் போய்கிட்டு இருக்குது. ரோபோக்கள் இன்னைக்கு பாடம் நடத்துது, ரோபோக்கள் ஆபரேஷன் பண்ணுது, ரோபோக்கள் யுத்தத்துக்கு அடுத்து போக போகுது. இவைகளுக்கு மத்தியில நீங்க எப்படி வாழ போறீங்க? ஆண்டவர் சொன்னார், குதிரையோடு மனுஷன் கூட ஓடும் போதே டயர்ட் ஆயிட்டா குதிரை கூட எப்படி ஓடுவ? இப்போ மனித காலம், மனிதர்களோடு ஓடும் போதே டயர்ட் ஆயிட்டா அடுத்து ரோபோக்கள் காலம் வரப்போதே, அதுல எப்படி நீங்க வாழ போறீங்க? நமக்கு தைரியம் தேவை. நமக்கு என்ன வேணும்? இயேசுதான் தேவன் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். உங்க வீட்டுல சொல்றீங்களா? உங்க வீட்டுல இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க சொல்றீங்களா? இயேசுதான் தெய்வன் சொல்றீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்றீங்களா? ஏத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்றீங்களா? இயேசுதான் தெய்வன் சொல்லி. அப்படி சொல்வதற்கு ஒரு தைரியம் தேவை. அந்த தைரியத்தை நமக்கு தருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லாத காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்கள் அவர் எதை நம்பி வந்தாங்கன்னா, ஒன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்பினாங்க, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்தா தேவனுடைய ரத்தத்தை அந்த மனுஷன் மூலமாய் கொண்டு வந்தது. வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது போல சாதகமான சூழ்நிலைகள் அன்னைக்கு கிடையாது. அப்படி இருந்தும் அவர்கள் தேவனுக்காய் பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். நமக்கு இன்னைக்கு எல்லாம் இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த தைரியத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கோம்? எங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் இது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையின் நாட்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் எடுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல சபைக்கு சொல்லிட்டு போன மெசேஜ் என்னன்னு பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீலைகள் கிடக்கிறதையும் தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். எதை கண்டு விசுவாசித்தான்? நல்ல கவனிங்க. இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால்ல அத வெள்ளை போலம் கரிய போலம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த சீட்டு ஒழுகாம இருக்கிறதுக்கு எம்சீல் வாங்கி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெண்டே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி மரித்த சரீரத்து மேல பூசுவாங்க. அப்ளை பண்ணிட்டு கால்ல இருந்து ஒரு துணி அப்படியே இங்க வரைக்கும் சுத்துவாங்க. அதுக்கப்புறம் தலையில இருந்து ஒரு துணி என்ன செய்வாங்க, சுத்தி கம்ப்ளீட்டா அப்படிதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்ப இயேசு உயிர் தெழுந்துட்டா, உயிர் தெழுந்த பிறகு இந்த உடம்புல சுத்தினது கிடக்குதான், தலையில சுத்தினது தமிழ்ல சுருட்டின்னு இருக்குது, ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி மடித்து தனியா இருக்குதான். ஏன் அப்படி வச்சிருப்பாரு? அவர் போற அவசரத்துல அப்படி பண்ணிருப்பாரோ? சில பேர்ல தூங்கி எந்திரிச்சு போர்வையை சுட்டுறது கிடையாது, அப்படியே கிடக்கும்.
இதை படிக்கும் போது உன்னை புரிஞ்சுக்கணும். இயேசுவே உயிர் தெழுந்தவன்னா முதல்ல அந்த துணி என்ன செய்யறாரு, மடிச்சு வச்சுட்டு போறாரு. சொல்லுங்க உங்க பிள்ளைகிட்ட, இயேசுவே சுருட்டி வச்சுட்டு போறாரு, உனக்கு என்னடா? சிலர்லாம் எந்திரிச்சோன்னா அவங்க அம்மா தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும், போர்வையெல்லாம் சுருட்டணும். ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, ஏன் இப்படி ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு? இதெல்லாம் படிக்கும்போது நீங்க கேள்வி கேட்கணும், ஆண்டவரே ஏன் இந்த துணியோட கிடக்க வேண்டியதானே? சரீரம் கிடக்கிற இடத்துல தலை துணியும் கிடக்க வேண்டியதானே? அது எதுக்கு மடிச்சு தனியா வச்சிருக்கிறீங்க? யூதர்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் நீங்க போய் கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் வீடுகள்ல சாப்பிட்டாங்கன்னா அப்படியே டேபிள்ல உட்காந்துருப்பாங்க. வேலைக்காரங்களாம் வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி இங்க ஒரு துணி இருக்கும், அந்த துணியை விரிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ அந்த தலைவன் தான், அந்த வீட்டினுடைய ஓனர் தான் சாப்பாடு வைப்பார். வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. திருவிருந்துல யார் சாப்பாடு கொடுத்தது? இயேசு. அவர் தான் ஓனர், அவர் தான் ராஜா, அவர் தான் சாப்பாடு கொடுக்கிறார். ஒருவேளை சாப்பிட்ற நேரத்தில் அவருக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது போறாங்க அப்படின்னா அந்த துணி அப்படியே மடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படின்னா வேலைக்காரங்களுக்கு தெரியும் இந்த துணி எடுக்கக்கூடாது, போயிருக்கிறவர் இப்ப என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாருன்னு தெரியும். அப்படி வரமாட்டாருன்னா துணி என்ன செஞ்சிருவாரு, கீழே தூக்கி போட்டு போயிடுவார். அது அப்படி மடிக்க மாட்டாங்க, அப்படியே போட்டு போயிடுவார். அவர் உடம்புல இருந்த துணி என்ன செஞ்சிருச்சு, அப்படியே கிடக்குது. தலையில இருந்த துணி என்ன செஞ்சிருக்கு, மடிச்சு வச்சிருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உடம்புக்காக என்ன செய்யணும், அவருடைய சரீரமாக சபைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா தலைவராய் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இப்ப தற்காலிகமா போயிருக்காரு. அடுத்து திரும்ப என்ன செய்வாரு, வருவாரு. வரதுக்குள்ள சபையை அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடணும், ஆயத்தப்படுத்தணும். லேலுயா. எத்தனை பேருக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதல் ஸ்டேட்மெண்டே அதான். முதல் ஸ்டேட்மெண்ட், நான் தற்காலிகமா போறேன், ஆனா திரும்பி என்ன செஞ்சிருவேன். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா அவருடைய வருகைக்கு போறதுக்கு? என்ன பாதி பேருக்கு மேல சத்தத்தையே காணும். ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு எக்காலம் துணிக்குமா? எல்லாரும் ஒரு செகண்ட்ல மறுரூபம் ஆயிடுவாங்களாம். சில பேர்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கல்யாணம் முடிஞ்சு மண்டபம் காலியான பிறகுதான் அங்க போய் நிற்பாங்க. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் அங்க போய் சேர முடியாது. இப்பவே நீங்க ஆயத்தமாகிக்கிடணும். லேலுயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தையை அனுப்பி உங்களை தைரியப்படுத்துகிறார். லேலுயா. இந்த உலகத்துல போராடுவதற்கு நமக்கு தேவை தைரியம். லேலுயா. தைரியம் இல்லாம உங்களால கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. பயந்தவர்களை பிசாசு எளிதாய் வீழ்த்தி விடுவான். பூரண அன்பு பயத்தை என்ன செஞ்சிடும், புறம்பே தள்ளிரும். எவ்வளவு பிரச்சனை வந்தா என்ன, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். லேலுயா. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போறதுக்கு தைரியம் தேவைங்க. அந்த தைரியத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் நமக்கு தருகிறது. நீங்களும் நானும் தைரியமாய் வாழுகிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். லேலுயா. நீங்க எப்பவுமே பயந்தாங்குடியாவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவர் என்ன செய்ய மாட்டாரு. உங்க பிள்ளை பயந்துகிட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்குமா? சில பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி ஆச்சுன்னா வெளியில வராது. ராத்திரி யூரின் போனா கூட அம்மா எழுப்பிட்டு தான் போகும். சில பிள்ளைங்க அதுக்கு பயந்துட்டு பெட்டில யூரின் போயிடும். உடனே இந்த அம்மாலாம் அடி பிரிச்சிருவாங்க. அடிக்க மாட்டீங்களோ? அடிப்பாங்க. ஏண்டா பயப்படுவான். சில பிள்ளைங்களுக்கும் அப்படி பயம். அந்த பயத்தை அதை மாத்துறதுக்கு அம்மா தைரியமான வார்த்தைகளை பேசுவீங்கல்ல, அப்படிதான் கர்த்தர் தைரியமான வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த பூமியில என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாய் நிற்பதற்கு இயேசுனுடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லேலுயா. எப்பேற்பட்ட வியாதி உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அது என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தத்திற்கு அந்த வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட மனுஷனையும் சரி பண்ணிட முடியும். லேலுயா. நீ பயப்படாதீங்க, அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கு. லேலுயா. நம்புறீங்களா? இயேசுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டுச்சு அப்படின்னு. அடுத்தது மூன்றாவது, அவர் எதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்? எபிரேயர் 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவினுடைய அந்த ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. லேலுயா. அந்த ரத்தம் என்ன பேசுது? நீங்க நல்லா வாழணும்னு விரும்புகிற ஒரே நபர் அவர் ஒருத்தர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் கிடையாது, உங்க அம்மா அப்பா கிடையாது. நீங்க நல்லா வாழணும்னு யார் தான் விரும்புறா? சொல்லுங்க, யார் வாழ்றா? இயேசு ஒருத்தர் தான். எல்லா அன்புமே ஒன்றை எதிர்பார்த்து தான் இருக்குது. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா சில மனிதர்கள் வருவாங்க, பணம் இல்லைன்னா பார்த்தும்
பார்க்காத மாதிரி என்ன செஞ்சிருவாங்க. பணம் இருந்துச்சுன்னா நான் உனக்கு அந்த சொந்தம் இந்த சொந்தம், உங்க அம்மாவும் எங்க அம்மாவோட பாட்டியோட சித்தியும் ஒன்னா பிறந்தவங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க இந்த வழியா வந்தீங்கன்னா அவங்க அந்த ரூட்டை என்ன செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லேலூயா. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார்னா அது இயேசு ஒருவர் மட்டும்தான். லேலூயா. அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்தணும். அவர் ஆத்மா வருத்தப்பட்டதே எதுக்காகனா அவரை நம்பி நாம் பிழைக்கணும். அவரை நம்பிதான் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. அவரை நம்பிதான் நீங்க பிழைக்கணும். ஒரு பிள்ளை, உங்க பிள்ளை, பெத்த பிள்ளை நல்ல உயர்ந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். லேலூயா. அவரை இன்றைக்கு சந்தோஷப்படுத்துறதும் கண்ணீர் விட வைக்கிறதும் எப்படின்னா நீங்கள் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையை வச்சுதான் இருக்கு. லேலூயா. நான் ஒத்துக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை வச்சுதான் இருக்குது. அவர் அவ்வளவு பாடுகளும் அவ்வளவு உபத்திரங்களும் எதற்காக பட்டார்னா நாம் அதை அனுபவிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை விட நன்மையானதை பேசலாம். ரத்தத்துக்கு ஒரு தன்மை இருக்குங்க. பரலோகம் பூமியில கேட்க விரும்புகிற சத்தம் மனுஷ சத்தத்தை அல்ல. ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன். நீங்க பண்ற எல்லா ஜெபத்துக்கும் பதில் உங்க சவுண்ட்ல இருந்து வரல, உங்க சத்தத்துல இருந்து வரல. எந்த சத்தத்துல இருந்து வருது அப்படின்னாச்சுன்னா உங்க மேல இருக்கக்கூடிய இயேசுவினுடைய சத்தத்துல இருந்து தான் என்ன செய்யுது, வந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் தெளிக்கப்படுகிற ரத்தம்னு சொன்னார். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? தெளிக்கப்படுகிற ரத்தம். உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கு. நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் எங்க போனாலும் சரி, இந்த ரத்தம் நம்ம மேல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, பேசிக்கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஆபேலின் ரத்தம் இங்க இருந்து பூமியில இருந்துச்சு, தேவனை கூப்பிட்டுச்சான். யோபு புஸ்தகத்துல தீர்க்க தரிசன வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 16:18 பாருங்க. அந்த பரலோகம் பூமியை பார்த்து சொல்லுகிறது, பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே. பரலோகத்தில் இருந்து அந்த சத்தம் வருகிறது. இந்த பூமியில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை இந்த பூமியினால மூடி போடவே முடியாது. ஏனென்றால் அந்த ரத்தம் இந்த ஜனங்களுக்காய் பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கும் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது, பேசிக்கொண்டே இருக்குது. ஒருவேளை இயேசுவை அறியாத வாழ்க்கையை நீங்க வாழ்வீர்கள் ஆனால் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். உங்களை வாழ வைக்கிறவர், உங்களை பிழைக்க வைக்கிறவர், உங்க சரீரத்தில் இருக்கிற சரீரத்தில் சுகத்தை தருகிறவர், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாத்தி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். லேலூயா. நீங்க பிதாவிட்ட போய் ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, அவருடைய ரத்தம், குமாரனுடைய ரத்தம் உங்க மேல இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வஸ்திரம் உங்க மேல என்ன செய்யணும். பழைய ஏற்பாடுல நல்ல ஒரு சம்பவம் உண்டு. நமக்கு டைம் எவ்வளவு? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடறேன். ஈசாக்கு முதிர் வயதுல கண்கள் இருள் அடைந்துருச்சு. முன்னாடி நிக்கிற பையன் யாருன்னு அவரால் பார்க்க முடியல. அப்போ தன் பையனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ ஈசாக்கினுடைய மனைவி அவங்க என்ன விரும்புறாங்கன்னா யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறாங்க. ஆனா ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறாரு? இயேசு ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறார். இந்த ரெபேக்காள் திருச்சபைக்கு அடையாளம். ரெபேக்காள் யாருக்கு அடையாளம்? திருச்சபைக்கு அடையாளம். அந்த திருச்சபையை நடத்துகிறவர் அந்த யாக்கோபு. யாக்கோபு தான் நீங்களும் நானும். யாக்கோபு தான் யாரு? யாக்கோபுனா யாரு சொல்லுங்க? குதிங்காலை பிடிக்கிறவன். யாக்கோபுனா யாரு? 2 காரியத்துக்காக குதிங்கால பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காரியம் ஆகணும்னா சொல்லுங்க. ஆமா, அது யாக்கோபு பண்ணாரு. காரியம் ஆகணும்னு என்ன செஞ்சிடணும். ஆமா, காரியம் முடிஞ்ச உடனே சொல்லுங்க. 2 விதமான மனிதர்களையும் சந்திக்கிறோமா? நம்ம தான் அந்த யாக்கோபு. நம்ம தான் யாரு சொல்லுங்க? ஆமாவா இல்லையா? நம்ம தான் அந்த யாக்கோபு. இப்போ யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்னு திருச்சபை ஆசைப்படுகிறது. உங்க சபையில நடத்தக்கூடியவங்க எல்லாருடைய ஆசை என்ன? என் பிள்ளைங்க நல்ல நிலைமையில வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு வெள்ளாடை அடிச்சு தோலை என்ன செஞ்சிரு, உரிச்சிட்டு வா அப்படின்ற. இன்னைக்கு நமக்காய் அடிக்கப்பட்ட வெள்ளாடாய் இயேசு இருக்கிறார். அந்த ரோமம் என்பது வேதத்துல நீதியை குறிக்குது. எதை குறிக்குது? தோல் உரிக்கப்பட முடியாத 2 விலங்கு தான் இருக்கு பூமியில. மீதி எல்லாத்தின் விலங்கினுடைய தோலை என்ன செஞ்சிடலாம், உரிச்சிடலாம். 2 விலங்கு தான் தோல் உரிக்க முடியாது. ஒண்ணு பன்றி, ஒண்ணு என்னது
பன்னின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன ஒரு மாதிரி பாக்குற, பன்னி பார்த்தது இல்லையா உங்க ஊர்ல? பார்த்திருக்கீங்கல்ல? ஒண்ணு பன்னியோட தோலை என்ன செய்ய முடியாது, ஆமா, இன்னொன்னு பெரிய பன்னி மனுஷன். என்ன நான் சொல்லல, ஆண்டவர் தான் சொல்றாரு. பின்மாற்றத்துல போறவன ஆண்டவர் என்ன சொல்றாரு, பன்றி தான் சேற்றில் புரளப்பட்ட அப்படி சொல்றாருல, நான் சொல்லல. நீங்க வெளியில போனாலும் பாஸ் நம்மளை பன்னின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறாங்க, நான் உங்களை சொல்லல, வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்ப அந்த ஆட்டினுடைய அந்த தோலை உரித்து தன்னுடைய தோளிலும் கழுத்திலும் அந்த மனுஷன் போட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்னா, தன்னுடைய மூத்த பையனுடைய வஸ்திரத்தை எடுத்து மேல என்ன செஞ்சுக்கிடுவாரு, போட்டுக்கிடுவாரு. போட்டுக்கிட்டு நீங்க வீட்டுல போய் ஆதியாகமம் 27 எடுத்து படிச்சு பாருங்க. போகும்பொழுது அவர் சொல்றது என்னன்னா, அப்பா கேட்பாரு, யார் நீ அப்படிம்பாரு. இப்ப இவர் என்ன சொல்லணும், இவரு யாக்கோபு, நான் இப்படி வச்சுக்கணும், நான் ஜெபம் பண்ண போறேன், பிதா என்ன பார்த்து கேட்கிறாரு, நீ யாரு அப்படின்னு. நான் போகும்பொழுது, நான் உங்களுடைய ஊழியக்காரனாகிய மோகன் வந்திருக்கேன், வெளியில போன்றேன். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். முதல்ல எதைத்தான் சொல்லணும், இயேசு, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு. அவர் சொல்லுகிறார், ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்படி சொன்னாதான் அப்பா ரியாக்டே பண்றாரு. அப்ப அப்பாவுக்கு தெரியும் சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனா கை யாருடைய கை? ஏன்னா என்கிட்ட நீதியே கிடையாதுங்க, என்கிட்ட நீதியே கிடையாது, மனுஷங்கிட்ட நீதியே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் நீதியை தருவதற்காக சிலுவையில் அவருடைய வஸ்திரம் என்ன செய்யப்பட்டதான், உரியப்பட்டது. அந்த நிர்வாணத்தை மனுஷன் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக தான் பூமியே இருளாய் நின்றது. நம்ம சிலுவையில நம்ம வரைஞ்சு வைக்கிறதுக்கு வேணா ஒரு துணியை சுத்தி வைக்கிறாங்களே தவிர, லிட்டரலா இயேசு சிலுவையில நிர்வாணமாய் தொங்கினார், உங்களையும் என்னையும் தன்னுடைய நீதியினால் மூடிக்கொள்வதற்காக. அப்ப நீங்க போனீங்கன்னா நீங்க அந்த நீதியை பயன்படுத்தி தான் அப்பாட்ட போக முடியும். அப்பா சொல்றான், நான் ஏசா அப்படின்றான். அப்பா அதுல நல்ல வசனம் வரும், எடுங்க 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் மோகனுடைய சத்தம், ஆனா கை அந்த கைகளோ ஏசாவின் கைகள். ஆனா அவன் சொல்றது என்ன சொல்றான், இயேசுவின் நீதியில வர்றேன்னு சொல்றான். ஜெபிக்க போகும்போது இயேசுவின் நீதியில நான் வர்றேன் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குது, எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்ன நீதிமானா மாத்தி இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, சத்தம் மோகனுடைய சத்தம், ஆனா நீதி யாருடைய நீதி, ஏசாவின் நீதி. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய கைகள் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல மேல கையில், அந்த கையில ரோமம் இல்ல, மேல போட்டிருக்கிறது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய அந்த தோலை மூடி இருக்கிறார். அதனால அதை அப்படி தடவி பார்த்துட்டு அவர் சொல்றார், வாசிங்க. ரோமம் உள்ளவனா இருந்தபடியினால் இன்னான் என்று அறியாம, முக்கியமான வார்த்தை என்னது, யாருன்னே தெரியாம அவனை பிளஸ் பண்ணுகிறான். லேலுயா. நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த சிலுவையை தான் பாக்குறாரு, பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு அவர் என்ன செய்யல. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, விசுவாசிக்கிற யாவர் மேலும் அவருடைய கிருபை பூரணமாய் இருக்கிறது. லேலுயா. அப்ப அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஒண்ணு அவருடைய அந்த நீதியை தரிச்சிட்டு போகணும். அடுத்து கீழே வாங்க, 27ஆம் வசனம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை இதோ என் குமாரனுடைய வாசனை, அவருடைய வஸ்திரங்களின் வாசனையை அவர் மோந்து பார்க்கிறார். லேலுயா. அதுதான் இயேசுவின் ரத்தம் நம்ம குறித்து பேசுது. அந்த மேல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வஸ்திரம் நம்ம மேல இருக்கிறதுனால, ஏன்னா இது எடுக்க டைம் இல்ல, ஏசாயாவுல ஒரு வசனம் இருக்குது, அவருடைய வஸ்திரம் சிகப்பா இருந்துச்சாம். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சாம், இதோ சிகப்பாய், ஆலையை மிதிக்கிறவனுடைய அந்த திராட்சை பழ கரை மேல பட்டு உங்களுடைய வஸ்திரம் சிகப்பாகவும் ஆட்டு அந்த திராட்சை ரசத்தின் கரையாகவும் இருக்கிறது. என்ன அப்ப அவருடைய வஸ்திரம் மேல இருக்கிறதுனால அப்பா அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்லுகிறார், என் குமாரனுடைய வஸ்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியை போல இருக்குது. அப்பா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதமே வருது. லேலுயா. இதெல்லாம் மறந்துடாதீங்க, சும்மா கதை புக்கு போல ஆண்டவர் எழுதி வைக்கிற.
இவைகள் நிழலா இருந்ததென்றால் இயேசு அதை நிஜமாய் நமக்காய் மாத்தி இருக்கிறார். லேலோயா. இன்னைக்கு உங்களுக்கு நன்மை வேணும்னா அந்த நீதியை நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. இயேசு எனக்காக மரித்தார், அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவருடைய வஸ்திரம், அவருடைய என் ட்ரெஸ் மேல அந்த ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்துக்கு பேசும் தன்மை இருக்குது, அந்த ரத்தத்துக்கு ஒரு வாசனை இருக்குது. பரலோக பிதா அதை என்ன பண்றாரு, ஸ்மெல் பண்ணி பார்க்கிறார். பார்த்துட்டு தான் அவனை என்ன செய்யறாரு, பிளஸ் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது? சும்மா முழங்கால போட்டு ரூமுக்குள்ள உட்காந்து பேசுறதுனால ஒண்ணும் நடக்காது. நான் சொல்ல புரியுதா? நான் உங்களை அற்பமா என்னக்கு நான் சொல்லல, ஆனா நீங்க போகிற பயணத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. லேலூயா. நீங்க எப்படி பண்ணணும்ன்றத என்ன செய்யுங்க, அந்த மெத்தட், அதாவது ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா சொல்லுவாங்க, நிறைய ஃபார்முலா தெரிஞ்சவன் தான் கோடீஸ்வரன். இப்ப உங்க ஊர்லயும் அல்வா கிண்டுவாங்க, ஆனா திருநெல்வேலியில இருட்டு கடையிலயும் அல்வா கிண்டுறாங்க. எது ஃபேமஸ் நினைக்கிறீங்க? ஏன் ஃபார்முலா? நான் சொல்ல புரியுதா? ரகசியம் தெரிஞ்சவன் கோடீஸ்வரன். பவுல் சொல்கிறார், நான் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரான காரன். அவருடைய எல்லா ரகசியமும் என்கிட்ட இருக்குடா. தேவன் யாருன்னு என்கிட்ட கேளு. அதே வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். லேலூயா. பக்கத்தில் இருக்கிறான் நீங்க சொல்லணும், நான் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரான காரன், அவருடைய ஸ்தானாபதி. அவர் எப்படி இருப்பார்ன்றதுக்கு நான் அடையாளம். அவர் எப்படி இருப்பார்ன்றதுக்கு நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க என்னது அடையாளம். அவர் மறுபடியும் வரப்போகிறார். அதற்கு தான் துணியை மடிச்சு வச்சுட்டு போனார். இன்னைக்கு அந்த அவர் வருவதற்கான அடுத்த வேலையை நீங்க தான் என்ன செய்யணும். இதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில என் கையில என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு, கொடுத்துட்டு போயிருக்காரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எழுந்து நிப்போமா? எழுந்து